இங்க ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்க இருக்கு, அதுங்களை தனித்தனியா பிரிக்கிறதுக்காக ஆபரேஷன் நடக்க போகுது. ஆனா அது அவ்வளவு சாதாரணமான காரியமே கிடையாது. சோ இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து இந்த ஆபரேஷனை எப்படி செஞ்சு முடிக்க போறோம்னு ரெண்டு பொம்மையை வச்சு பிராக்டிஸ் பண்றாங்க. அப்பதான் யாரு எதை செய்யணும்ன்றத பிளான் பண்ண முடியும். ஆனா இவ்வளவு பிராக்டிஸ் எடுத்துமே உண்மையான குழந்தைங்க கிட்ட வரும்போதுதான் சில பிரச்சனையே வருது. ஏன்னா இந்த ரெண்டு குழந்தையும் பிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க கொடுக்கிற சிக்னலுக்கு ஒரு குழந்தை மட்டும் தான் அசையுது, இன்னொரு குழந்தை கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருக்கு. சோ சிக்னலை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்து பாக்குறாங்க, அப்பயுமே அதுகிட்ட இருந்து ஒரு அசைவுமே இல்லாம இருக்கு. சோ கடைசியா அந்த சிக்னலை ரொம்ப அதிகமா கொடுக்கறாங்க, அப்பதான் அதோட காலே லேசா அசையுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா டாக்டருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா பின்னாடியே பார்த்தா ஒரு குழந்தையோட கிட்னி மட்டும் வேலை செய்யாத மாதிரி தெரியுது. இது தெரிஞ்சதும் அந்த குழந்தையோட அம்மாவுக்கு கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிடறா. அப்பயும் டாக்டர்ஸ் பொறுமையா அவங்கள சமாதானப்படுத்திட்டு இன்னொரு குழந்தையோட கிட்னி எடுத்து இந்த குழந்தைக்கு வச்சிடறாங்க. இப்படியே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ரெண்டு குழந்தையுமே நல்லபடியா காப்பாத்திடுறாங்க. இப்ப ரெண்டு குழந்தையுமே ஆபரேஷன் ரூம்ல இருந்து நல்லபடியா வரத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட அப்பா அம்மாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு.